எங்கள் மைசூரால் குவார்ட்டர்ஸ்லேருந்து பேசுகிறேன். வீடு இங்கே தான் சார் இருக்கிறேன். இந்த எதிர்க்க இந்த பார்க் மாதிரி பண்ணியிருக்கிறாங்களே, அது வந்து சார் ஃபுல் கம்ப்ளீட்டாக இப்போ எல்லாம் நிறைய செடி கொடியெல்லாம் நிறைய ஆகிட்டு உள்ளே எதுவும் போகிற மாதிரி இல்லை. எப்பப்பா எங்கே பாரு பயமாக்குது. மணி 7 மணி ஆகிடுச்சுனாக்கா பாம்பு சார். யாருமே இந்த பக்கம் வர்றதில்ல. எல்லாம் மெயின் ரோடுங்களே பார்த்துன்னு போகும்போது கூட எதனா மொபைல் வச்சு அதை டார்ச் லைட் வச்சு இங்கிட்டு தான் போகிறாங்க. தயவு பண்ணி சார் அது உள்ளே தெரியும் அதே இடத்துல போட்டாக்கா திரும்ப வந்து மழை கிழ காற்று இந்த செடி கிட்டெல்லாம் இதெல்லாம் யாரும் மெயின்டைன் பண்ணுறதில்ல சார். இப்போது அங்கே லைட்டு போகிறதுக்கு பயமாகுது. நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணியிருந்தோம். இப்போ என்னடான்னா அது பக்கத்துலேயே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு இது இருக்குது சார், ப்ராவிஷன்ஸ் இடம். அங்கே போட்டு கொடுத்துட்டாங்க. ரோட்டில் போகிறவங்களோ சரி வரவங்களும் சரி, இல்லை நாங்கள் இல்லைனா கூட சரி வேறு யாருனா கூட அதை லைட்டு கிட்ட போட்டுக்குவாங்க சார். அப்புறம் இது வந்து என்னடானா இதுக்கு முன்னாடி போட்ட இடத்துலலாம் வந்து சார் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆகுறதில்ல சார். வெறும் பயங்கர பாம்புங்கிறதுனால வேண்டி அதே இடத்துல தேவை அவசியம் இல்லை சார். இதை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாக்கா இப்போ திரும்பி நீங்கள் போட்டு போயிட்டீங்களா, இப்போ இது யார் இது உள்ளெல்லாம் போயிட்டு அவசரப்படுறது. அதனால நாங்கள் ரொம்ப தயவு பண்ணி உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்னடானா, எங்களுக்கு ஒன்றும் இல்லை வேறு இடம்னு சொன்னால் ரொம்ப தூரம் இல்லை சார், பக்கத்திலே இருக்குது. அந்த இடத்துல போட்டாக்கா மெயின் ரோடு, நாங்கள் அங்கேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறோம் சார். சரின்னு சொல்லிட்டு வள்ளல் முன்சாமி சாருக்கு கூட வந்து பார்த்துட்டு போய்க்கிறாருங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் சொன்னோம், நீங்கள் தயவு பண்ணி எங்களுக்கு ரிக்வஸ்ட் இது ஒன்று தான். திரும்பி அங்கேயே போட்டிங்கன்னா அந்த இடத்துல இன்னும் ஒரு 2 மாதத்தில் திரும்பி ப்ராப்ளம் ஆகிடுச்சுனாக்கா அங்கே மெயின்டைன் பண்ண முடியாது. எப்போ பாரு ப்ராப்ளம் சார். உள்ளே யாரும் போகிறதுக்கு பயப்படுறாங்க. அதனால் வேண்டி நாங்கள் அங்கேயே இருக்கிறோம் சார். எதுக்கு குவார்ட்டர்ஸில் தான் இருக்கிறோம். நாங்களும் மைண்ட்ஸு எஸ்டிபி எம்ப்ளாயிஸு. தயவு பண்ணி நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சாக்கா அந்த போஸ்ட்டை வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே நாங்கள் இடம் காமிக்கிறோம். அங்கே போட்டு விட்டாக்கா அந்த இடத்த நான் காமிக்கிறோம் சார். இங்கே சர்க்கிளே அது பக்கத்துலேயே சார். அதுக்கு அந்த வீடு ஃபஸ்ட்டு வீடு இதெல்லாம் இங்கே இருக்கிற முள்ளெல்லாம் இப்போ இப்படியெல்லாம் இருக்கிறதுனால வேண்டி நம்மளுக்கு வந்து என்னடானா எதனா வந்து பண்ணணுமா. எங்களுக்கு என்னடானாக்கா ஒன்றும் இல்லை சார். பப்ளிக் நல்லா இருக்கணும். நாங்கள் இந்த இடத்துல வந்து எல்லாம் எப்படி இந்த இடம் எப்படி ஆகிப்போச்சு எங்களுக்கு அதே தான் சார் பேஜாரு. அதே தான் அதான் இது மைசூரால்ன்றது வந்து இவனுங்க பிரிட்டிஷ்காரனுங்கள்லேருந்து நல்லா இருந்த இடம் சார் அது. அதனால இதுதான் சார் இந்த இடம் தான் சார். இந்த இடம் வந்து இந்த இடத்துல போட்டு கொடுத்துட்டாக்கா இதை நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். மழை காலம் காற்று கீத்து எதெல்லாம் வந்தால் கூட சரி லைட் கீட்டெல்லாம் போட்டுக்கின்னு சுவிட்சை ஆன் பண்ணிக்கின்னு நாங்கள் இங்கேயே இது பண்ணிக்கிறோம் சார். பப்ளிக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். இந்த இடம் தான் சார் நாங்கள் கேட்குறது. இந்த இடத்துல போட்டால் நல்லாயிருக்கும். அந்த இடத்துல ஃபுல் பதார் சார், பாம்புங்கள்லாம் இருக்குது. அதனால் வேண்டி எதுவும் பண்ணுறதுக்கு ஆகுறதில்ல சார். தயவு பண்ணி வள்ளல் முன்சாமி சார் கொஞ்சம் மனசு வச்சு இது ஒன்று தான் சார். பக்கத்துலேயே இருக்குது போஸ்ட்டு எல்லாம் பவர் லைன்னு. நாங்கள் அங்கேயே போட்டுக்கிறோம் சார். இது ஒன்று பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் சார். ஏதோ எல்லாம் நாங்கள் உங்கள் ரிக்வஸ்ட்டு தான் சார். உங்களுடைய இதில் தான் நாங்கள் கேட்டுனுக்கிறோம். அதனால் வேண்டி சரி வாப்பா அப்படின்ட்டு சொல்லுக்கிறோம் சார். தயவு பண்ணி இப்படி இருக்குது சார். தயவு பண்ணி இங்கே வந்து நைட்டில் வர இது 6 மணிக்கு யாரும் போகிறதுக்கு ஆகுறதில்ல சார். ஃபுல் கம்ப்ளீட்டாக டிராஃபிக் எல்லாம் வந்து பயந்து போகிறாங்க. பாம்புங்க நிறைய ஓடாது. அதனால் வேண்டி அந்த உள்ளே போடுறத விட தயவுசெய்து இங்கே கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துருங்க சார். பவர் லைன் பக்கத்திலே இருக்குது. நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் சார். இது வள்ளல் முன்சாமி சார் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம். மேடம் ரூபா கலா மேடம் எம்எல்ஏவுக்கும் அவங்களும் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணுறோம். தயவு பண்ணி இது ஒன்று நல்லது எங்களுக்கு ஒன்று பண்ணி எவ்வளோ செய்கிறீங்க. இது வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால வேண்டி இது ஒன்று எங்களுக்கு பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் உங்களை நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் சார். சார் என் பேர் ராஜன் பாபு. வீடு ஃபர்ஸ்ட் வீடு வேண்டாம். என்னுடைய ரிக்வஸ்ட் தயவுசெய்து பார்க்க உள்ள போய் மெயின்டைன் பண்ண முடியறதில்ல சார். அதுல எல்லாம் பூச்சி பாம்பெல்லாம் இருக்குது. இப்போதைக்கு ஓகே, அப்புறமேல்பட்டு ரொம்ப கஷ்டமாகுது. நாங்கள் இங்கே போய் யூஸ் பண்ணிக்கிறோம் சார். இங்கே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். சுவிட்ச் எல்லாம் பவர் பக்கத்திலே இருக்குது. ரொம்ப நியரு. ನಾங்களೇ ಮೇಂಟೈನ್ பண்ணிக்கிறோம் ಸರ್. ಹೌದು ಸ್ನೇಹಿತರೆ, ಇದು ಯಾರೋ ಒಂದು ಸಾಮಾನ್ಯ ಮನುಷ್ಯರ ಧ್ವನಿ ಅಲ್ಲ. ಇಡೀ ಮೈಸೂರಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಎಲ್ಲಾ ಸಾರ್ವಜನಿಕರ ಬೇಡಿಕೆಗಳಾಗಿರ್ತದೆ. ಅವರು ಮಾಧ್ಯಮಗಳಿಗೆ ಬರೋಕ್ಕೆ, ಮೀಡಿಯಾ ಮುಂದೆ ಬರೋಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ನಾಚಿಕೆಪಟ್ಟು ಮಾಡಿದ್ರು. ನಿನ್ನೆ ನಗರಸಭೆ ವತಿಯಿಂದ ಈ ಐಮಾಸ್ಟ್ ಟವರ್ ಲೈಟ್ ಅನ್ನ ಇಳಿಸಲಿಕ್ಕೋಸ್ಕರ JCB ತಂದು ಇದು ಒಳಗಡೆ ಶುದ್ಧ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಮಾಡಿದ ನಂತರ ಈ ಪೋಲ್ ಅನ್ನ ಇಳಿಸಿ ಕೆಳಗಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಈ ಒಳಗಡೆ ಇದು ಸುತ್ತಮುತ್ತಲು ಕಾಂಪೌಂಡ್ ಇರೋದ್ರಿಂದ ಈ ಕಾಂಪೌಂಡ್ ಒಳಗಡೆ ಅಳವಡಿಸಿರುವ ಐಮಾಸ್ಟ್ ಲೈಟ್ ಏನಾದ್ರೂ ಆವಾಗ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಮತ್ತೆ ಲೈಟ್ಗಳು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡದೆ ಹೋದ್ರೆ ಆವಾಗ ನಮ್ಗೆ ಕಷ್ಟವಾಗ್ತಾ ಇದೆ. ಒಳಗಡೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಈ ಕಾಂಪೌಂಡ್ ಸುತ್ತಲೂ ನೋಡಿ ಬೇಲಿ ಇರೋದ್ರಿಂದ ಒಳಗಡೆ ಹೋಗೋಕ್ಕೆ ತುಂಬಾ ವಿಷಗಳು ಇದೆ ಅಂತ ಮಾಹಿತಿಗಳು ಇದೆ, ವಿಷ ಜಂತುಗಳು ಇದೆ ಅಂತ. ಆದ್ರಿಂದ ಈ ಐಮಾಸ್ಟ್ ಲೈಟ್ ಅನ್ನ ತೆಗೆದು ಅದೇ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಆ ಮರದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಣ್ಣ ಸರ್ಕಲ್ ಇದೆ, ಅದು 3 ರಸ್ತೆಗಳನ್ನ ಒಂದಾಗುತ್ತೆ ಅಂತ ಅವ್ರ ಮಾಹಿತಿ ಇದೆ. ಸಾರ್ವಜನಿಕರ ಪರವಾಗಿ ಸುದ್ದಿಯನ್ನ ಮಾಡುತ್ತೀವಿ. ಮಾಡೋದು ಬಿಡೋದು ನಗರಸಭೆ ಅಧ್ಯಕ್ಷರು, ಉಪಾಧ್ಯಕ್ಷರು, ಸ್ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಕಮಿಟಿಗೆ ಬಿಟ್ಟಿದ್ದು.